ஆராதிக்கவே ஆராதிக்கவே விரும்புகிறேன். உம்மை ஆராதிக்கவே விரும்புகிறேன். ஆராதிக்கவே விரும்புகிறேன். உம்மை ஆராதிக்கவே விரும்புகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் கண்ணீரற்றதுமா ஏங்குகிறேன், வாஞ்சிக்கிறேன், கவனமாயிருக்கிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் கண்ணீரற்றதுமா ஏங்குகிறேன், வாஞ்சிக்கிறேன், கவனமாயிருக்கிறேன். தாகம் தீர்த்திடுவே ஜீவ தண்ணீரே, என் தாகம் தீர்த்திடவே ஆராதிப்பே. தாகம் தீர்த்திடுவே ஜீவ தண்ணீரே, என் தாகம் தீர்த்திடவே ஆராதிப்பே. ஆராதிக்கவே உம்மை ஆராதிக்கவே ஆராதிக்கவே விரும்புகிறேன். உம்மை ஆராதிக்கவே விரும்புகிறேன். ஆராதிக்கவே உம்மை ஆராதிக்கவே ஆராதிக்கவே விரும்புகிறேன். உம்மை ஆராதிக்கவே விரும்புகிறேன். தேவனே ஜீவனே என்னை தந்தேனே, உயிருள்ள பலியாக ஒப்புக் கொடுத்தேனே. தேவனே ஜீவனே என்னை தந்தேனே, உயிருள்ள பலியாக ஒப்புக் கொடுத்தேனே. எந்த மேன்மை எல்லாம் நீர்தானே, என் இன்பம் நீர்தானே, ஆராதிப்பேன். எந்த மேன்மை எல்லாம் நீர்தானே, என் இன்பம் நீர்தானே, ஆராதிப்பேன். ஆராதிக்கவே உம்மை ஆராதிக்கவே ஆராதிக்கவே விரும்புகிறேன். உம்மை ஆராதிக்கவே விரும்புகிறேன். ஆராதிக்கவே உம்மை ஆராதிக்கவே ஆராதிக்கவே விரும்புகிறேன். உம்மை ஆராதிக்கவே விரும்புகிறேன். துதியோடும் புகழோடும் உம்மண்டை வருவேன். ஓயாமல் உம் பாதம் முத்தம் செய்திடுவேன். துதியோடும் புகழோடும் உம்மண்டை வருவேன். ஓயாமல் உம் பாதம் முத்தம் செய்திடுவேன். என்னை விட்டு எடுபடாத நற்பங்கே என் நாவல் நீர்தானே, ஆராதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நற்பங்கே என் ஆவல் நீர்தானே, ஆராதிப்பேன். ஆராதிக்கவே உம்மை ஆராதிக்கவே ஆராதிக்கவே விரும்புகிறேன். உம்மை ஆராதிக்கவே விரும்புகிறேன். ஆராதிக்கவே உம்மை ஆராதிக்கவே ஆராதிக்கவே விரும்புகிறேன்.
விரும்புகிறேன். உம்மை ஆராதிக்கவே விரும்புகிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம், நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். இந்த வாக்குத்தத்த செய்தியை 1ஆம் தேதி புத்தாண்டு ஆராதனையிலே நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியை அடுத்த சில வாரங்களிலே நாம் தியானிக்க முடியாதபடி 4ஆம் தேதி சிறப்பு செய்தியாளர், கடந்த 11ஆம் தேதி நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆபேல் மரித்தும் பேசுகிறான் என்கிற செய்தி இப்படியே கடந்து போனது. இன்றைக்கு அந்த செய்தியின் தொடர்ச்சியை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. சத்தம் ஆமென் சொல்லலாமா? உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார் என்றான். அருமையானவர்களே, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். தேவன் தமது ஜனங்களை பூமியில் உள்ள மற்ற எல்லா ஜனங்களை விட சிறந்த நிலையிலே, கனத்திற்குரிய ஸ்தானத்திலே உயர்த்தி மேன்மைப்படுத்த விரும்புகிறார். சிறந்திருக்க பண்ணுவேன் என்கிற வார்த்தைக்கு நிகராக உயர்ந்திருக்க பண்ணுவேன், பெரியவர்களாக்குவேன், மகிமை மரியாதை மிக்கவர்களாக, கனத்திற்குரியவர்களாக இந்த ஆண்டிலே நம்மை கர்த்தர் உயர்த்த போகிறார் என்றெல்லாம் நாம் புத்தாண்டு செய்தியிலே தியானித்தோம். சிறந்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் இங்கே 3 காரியங்களை குறிப்பிட்டு, நான் இந்த 3 நிலைகளிலே உங்களை சிறந்திருக்க பண்ணுவேன், உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். வசனத்தை பாருங்கள். அந்த 3 காரியங்கள் என்னென்றால், புகழ்ச்சியில், கீர்த்தியில், மகிமையில் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த 3 காரியங்களிலே உங்களை சிறந்திருக்க பண்ணுவேன். ஸோ இந்த 3 காரியங்களை தான் நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் வைக்க விருப்பப்படுகிறேன். முதல் குறிப்பாக புகழ்ச்சி என்கிற குறிப்பை நாம் பார்க்க போகிறோம். நம்மை குறித்து மற்றவர்கள் புகழ்ந்து பேசத்தக்கதாக தேவன் நம்மை சிறந்திருக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். புகழ்ச்சி என்றால் புகழ்ந்து பேசுவது, பாராட்டி பேசுவது. ஆங்கிலத்தில் பிரைஸ் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் என்றால் என்ன? துதிப்பது என்ற ஒரு வார்த்தை. துதிப்பது என்பது யாருக்கு மாத்திரம் உரியது என்றால் தேவனுக்கு மாத்திரம் உரியது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதி என்பது தேவனுக்குரியது. அப்ப தேவனுக்குரிய அந்த துதியை, அந்த ஸ்தானத்தை தேவன் நமக்கு கொடுக்க விருப்பப்படுகிறார் என்றால் அந்த ஸ்தானம் அல்ல. பிரைஸ் என்கிற வார்த்தை இன்னொரு அர்த்தம் என்னென்றால், உங்களை புகழ்ந்து பேசத்தக்கதான உயர்ந்த நிலை. தேவன் இருக்கிற அந்த துதி என்கிற ஸ்தானத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டார். அந்த இடத்த தான் ஒருத்தன் பிடிக்கணும்னு நினைச்சான். கேருப் என்கிற பிரதான தூதன் தேவனை துதிக்கிற அந்த இடத்துல நான் போய் உட்காரவன் நினைச்சான். அவன் கீழே தள்ளப்பட்டு அவன் சாத்தானாக மாறி போனான். அந்த இடத்தை தேவன் எந்த மனிதனுக்கும் கொடுக்க மாட்டார். ஆனால் இங்கே புகழ்ச்சி, பிரைஸ் என்கிற வார்த்தை எதை சொல்லுகிறது? நம்மை இகழ்ந்து பேசின, அவமானமாய் நிந்தையாய் பேசின அதே மக்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நம்மை புகழ்ந்து பேசத்தக்கதாக, நம்மை பாராட்டி பேசத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய பெயர்களை, நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். கடந்த வியாழக்கிழமை திடீர்னு இரவு நேரம் என்னுடைய அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணார். சென்னையில் இருக்கிற அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணார். என்னுடைய சொந்த ஊரில் ஆலங்காயத்தில் என்னோடு கூட படித்த நண்பர்கள், 10th பேட்ச், அந்த நண்பனுடைய தாயார் திடீர்னு கீழே விழுந்து அதனால் எலும்பு முறிவு ஏற்பட்டு அவர்களுக்கு பிளேட் வைக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வாணியம்பாடியில் ஒரு கிறிஸ்தவ மருத்துவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 89 வயது அவர்களுக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்த டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த 89 வயதில் உங்களுக்கு ஆப்ரேஷன் பிளேட் வச்சு இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னா அந்த ஏசப்பா உங்களுக்கு கிருபை கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏசப்பா அப்படின்னு கேட்டதுன்னு அவங்களுக்கு, அந்த அம்மாவுக்கு என் ஞாபகம் வந்துடுச்சு.
ஏன்னா 9வது 10வது படிக்கிற காலகட்டத்தில் அந்த நண்பனோடு கூட அவருடைய வீட்டுக்கு போவேன். அந்த தாயார் வந்து என்னை ரொம்ப ரொம்ப நேசிப்பாங்க, தன்னுடைய பிள்ளை மாதிரி என்னை நேசிப்பாங்க. நான் வீட்டுக்கு போனாவே அவங்க பிள்ளைய கூட கவனிக்க மாட்டாங்க, என்ன தான் கவனிப்பாங்க. அந்தளவுக்கு என் மேலே ரொம்ப அன்பு மதிப்பு. அந்த அம்மா இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க, உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்கடா, அதனால் நீ போய் பார்த்துட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. வியாழக்கிழமை நைட் கால் பண்ணுறான். மறுநாள் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர், சனிக்கிழமை பொதுவாக நான் எதற்கும் நான் போக மாட்டேன். அதனால் நான் என்னுடைய அண்ணன்கிட்ட சொன்னேன், நான் வெள்ளி சனி ஞாயிறு போக மாட்டேன்டா, நான் திங்கக்கிழமை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களா இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறாங்கடா, முதல்ல வந்து இந்த 89 வயசில் அவங்க பார்க்கணுன்னு விருப்பப்படுறாங்க, முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடு, ஒரு மணி நேரம் ஆகுமா 2 மணி நேரமா, போய் பார்த்துட்டு வந்துடு அப்படின்னா. சரி பாஸ்டர் அம்மா கிட்ட நீ ஃபாஸ்டிங் ப்ரேயர் பார்த்துக்குமா, நான் போயிட்டு அந்த 2 காலையிலே புறப்பட்டு சென்றேன். அந்த அம்மாவை நான் பார்த்து அந்த அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2 நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய மகன், இன்னொரு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, 2 நண்பர்கள். நான் வந்திருக்கிறவனும் இன்னொரு நண்பனும் வந்துட்டான். அவங்களுக்கு முன்னாடி அந்த அம்மா சொல்கிறாங்க, இவனுக்குள் ஏசப்பா வந்துட்டார், அதனால் இவனை பற்றி நீங்கள் எதுவும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்ட்டு அவங்களே படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. நண்பர்களுக்கும் மகனுக்கும் சொல்கிறாங்க, அவனுக்குள்ளே ஏசப்பா வந்திருக்கிறாரு, அவனை கடவுள் உயர்த்தி வச்சிருக்கிறார், அவனை பற்றி எதுவும் பேசாதீங்க. அவங்க எதுவும் பேசலை. நண்பர்களெல்லாம் என்னை கூப்பிட்டது எப்படின்னா, ஃபாதர் நண்பா. இதுக்கு முன்னாடி இருந்த பேச்செல்லாம் இல்லை, இப்போல்லாம் ஒரு நல்ல ஒரு மரியாதையான சூழ்நிலை. அப்போது அந்த நண்பர்கள் மத்தியில் அந்த வார்த்தைகள் வந்தபோது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல அற்புதம் செஞ்சுருக்கிறார். இந்த வயசில் இந்த ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள் இவ்வளோ கணீர்னு பேசுகிறீங்கன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சீக்கிரமாக நீங்கள் எழுந்து நடந்துருவீங்க, உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக நீங்கள் பார்த்துக்குவீங்க, நாங்களும் எங்கள் குடும்பத்தோடு வரோம், உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கும் வேணும். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறான், டேய் அவன் எப்படி பேசுகிறான் பாடுறா, ஃபாதர் பார் எப்படி அதிகாரமாக பேசுகிறான். அதாவது ஆண்டவருக்கு மகிமை உண்டாக இதை சொல்கிறேன். எந்த இடத்துல, தெருவில், நண்பர்கள் மத்தியில், ஊரில் தலை குனிஞ்சு நின்னேனோ, எவ்வளோ கீழ்த்தரமாக அவமானமாக பேசினாங்களோ, அதே இடத்துல இந்த வருஷ துவக்கத்திலேயே உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன்னு சொன்ன தேவன் என் காதால் கேட்க ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. அதில் அந்த அம்மாவனுடைய பையன் சென்னையில் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், அரசியல்வாதிகளெல்லாம் அவங்க கூட இருக்கிறாங்க, க்ரோர்ஸ் கணக்கில் அவனுடைய பிஸ்னஸ், நல்ல ஒரு பெரிய நிலை. அவன் சொல்கிறான், டேய் நாங்கள்லாம் எங்களுக்காக வாழ்கிறோம்டா, ஆனால் நீ வந்து ஜனங்களுக்காக உன்னை கொடுத்துட்ட பற்றியா, உன்னால் நிறைய ஜனங்க ஆசீர்வாதம் படுறாங்க பற்றியா, நீ தாண்டா உண்மையாகவே பாக்கியவான். ஹல்லேலூயா. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற எங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம், உனக்கு கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். எந்தெந்த வாய்கள் அவமானமாக பேசிச்சோ, எந்த ஊரில் எந்த தெருவில் கேவலமாய் அவமானமாய் பேசப்பட்டேனோ, அதே தெருவில் ஆண்டவர் கொண்டு போகிறார், அதே நண்பர்களுக்கு மத்தியில் ஆண்டவர் கொண்டு போகிறார். நான் உன்னை எந்த அளவுக்கு சிறந்திருக்க வைத்திருக்கிறேன் பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரனே, இன்னொரு என்னோடு கூட படித்த நண்பன் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருந்தான், வெல் செட்டில்டு, அவன் பெரிய லெவலில் இருக்கிறான். அவனை பார்க்கும்போது அவன் தன்னுடைய குடும்பத்தாருக்கு அறிமுகம் படுத்தி வைக்கிறான், இவர் வேலூரில் ஃபாதராக இருக்கிறார். இதுக்கு முன்னாடி உன் தம்பி வேலூரில் என்ன பண்ணுறான் அப்படின்னு விசாரிச்சாங்கன்னா, என் தம்பி வந்து பிஸ்னஸ் பண்ணுறான். ஏன்னா சர்ச் பாஸ்டராக இருக்கிறான், கிறிஸ்டினாக இருக்கிறான்னு என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ போகிற இடத்துல இல்லை, ஃபாதர் நண்பா. இன்னொருத்தர் சொல்கிறேன், இவர் வேலூரில் ஃபாதராக இருக்கிறார், பெரிய ஆளாக இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கணும் நமக்கு தான் தெரியுது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. முதல்ல எதில் செய்கிறார்? புகழ்ச்சியில் உங்களை புகழ்ந்து பேசும்படியாக. எங்கெங்கெல்லாம் நீங்கள் அவமானமாக, கனவீனமாக, நிந்தையாக பேசப்பட்டீர்களோ, தலைகுனிந்து நின்றீர்களோ, அதே இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், புகழ்ச்சியில் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி, தகப்பனே இந்த கால வேளையிலே நாங்கள் முழு நிச்சயமாக நம்புகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் கண்ணீரோடு, அவமானத்தோடு, நிந்தையோடு கடந்து வந்த பாதைகள் உண்டு, காலங்கள் உண்டு. ஆனால் ஒரு நாள் வரும், எங்கே தலை குனிந்து நின்றோமோ கரங்களை தட்டி அந்தந்த இடங்களிலே எங்களுடைய தலைகளை நிமிர பண்ணுவீர். எங்களை புகழ்ந்து பாராட்டி பேசும்படியாய் ஒரு ஆண்டவரே பெரிய ஸ்தானத்தை எங்களுக்கு தருவீர். ஆண்டவரே
இந்த ஆண்டு நாங்கள் அதை சுதந்தரிக்க போகிறோம். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். எங்க வெட்கப்பட்டு நின்றீர்களோ, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்க தலை குனிஞ்சி வெட்கப்பட்டு நீங்க அவமானமா நின்னீங்களோ அதே இடத்துல புகழ்ச்சி உண்டாகச் செய்வேன். வசனத்தை பாருங்க, உண்டாகச் செய்வேன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உண்டாக்குகிறவர், சிருஷ்டிகர், ஹல்லேலூயா, கிரியேட்டர். ஒண்ணுமே இல்லாத இந்த உலகத்தை ஆண்டவர் அழகான பூமியை உண்டாக்கினார். வெறுமை, ஒழுங்கின்மை, இந்த பூமியை தான் ஆண்டவர் அழகா ஒண்ணுமில்லாததிலிருந்து சகலவற்றையும் உருவாக்கின ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு புகழ்ச்சி உண்டாக செய்வேன். பிரதர் அண்ட் சிஸ்டர், எனக்கு போய் புகழ்ச்சியா? எவ்வளோ என்ன கேவலமா பேசுறாங்க. புகழ்ச்சி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையும் என்னுடைய வாழ்க்கை இல்லைன்னு சொல்றீங்களா? உண்டாக்க செய்கிறவர். ஆமென் சத்தமா சொல்லுங்க. இந்த வருடத்துல கர்த்தர் அதற்குரிய சூழ்நிலையை, அதற்குரிய ஸ்தானத்தை உங்களுக்குள் கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த 3:19 நீங்க பார்த்தீங்கன்னா 3 இடத்தை அங்க சொல்றாரு. அந்த எந்தெந்த இடங்கள்ல என் ஜனங்கள் வெட்கப்பட்டார்கள், எந்தெந்த இடங்களில் வெட்கப்பட்டார்கள்? ஒன்று சிறுமைப்பட்ட நிலை, இரண்டாவது நொண்டியான நிலை, மூன்றாவது தள்ளப்பட்ட நிலை. சிறுமைப்பட்ட நிலை என்றது என்ன தெரியுங்களா? அடிமைத்தனம்னு அர்த்தம். அடிமைத்தனம். அருமையானவர்களே, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு நல்ல சொத்துக்களையோ சுகங்களையோ இழப்பது என்பது ஒரு கொடிய நிலை. அதை விட மிக கொடிய நிலை என்ன தெரியுமா? வாழ்ந்து கெட்டவன் சொல்றாங்க பாருங்க, அப்படி இருப்பதே கொடிய நிலை என்றால் அடுத்தவனுக்கு முன்னாடி கை கட்டி நின்று அவன்கிட்ட உதவியை வாங்குற நிலை இருக்க பாருங்க, அது இருப்பதிலும் கொடியது. அதுதான் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலை, அடிமைத்தன நிலை. இஸ்ரவேல் ஜனங்கள் சுகமாக இருந்தார்கள், சொந்த தேசத்தில் இருந்தார்கள், வாழ்ந்து சுகித்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் சிறுமைப்பட்ட ஒரு அடிமையான கூனி குறுகின நிலையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது நொண்டியான நிலை. நொண்டியான நிலைன்னா செயல்பட முடியாத நிலை, முடக்கப்பட்ட நிலை. எந்த பக்கம் திரும்பினாலும் தடைகள், முன்னாடி போனாலும் சரி பின்னாடி போனாலும், வலது இடது எந்த பக்கம் திரும்பினாலும் ஒடுக்கப்படுகிற நெருக்கப்படுகிற நிலை நொண்டியான நிலை. பவுல் சொல்றான், எப்பக்கமும் நாங்கள் நெருக்கப்படுகிறோம். யோபு சொல்றான், முன்னாடி போறேன் பின்னாடி போறேன், வலது இடது பார்க்கிறேன், எதுவுமே என்னால் செய்ய முடியல, தேவனையும் என்னால் பார்க்க முடியல. இதுதான் நொண்டியான நிலை. மூன்றாவது என்ன நிலை? தள்ளப்பட்ட நிலை. எந்த சப்போர்ட்ஸ் கிடையாது, யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, எல்லாரும் நம்மளை தனிச்சு விட்டுருவாங்க. சொந்த பந்தம் கூட பிறந்தவங்க எல்லாருமே நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் நமக்கு பக்கத்தில் ஒருவரும் இல்லாத நிலை என்பது வேறு, நம்மளை ஏற்றுக்கொள்ளாத நிலை என்பது வேறு. தள்ளப்பட்ட நிலை. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? எந்த நிலையில் இருந்தார்கள்? நல்ல நிலையில் இருந்த ஜனங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செப்பனியாவின் காலம் என்பது இதே பாபிலோனின் காலம்தான், கல்தைய ஆட்சியின் காலம். இந்த நாட்கள் எப்படி இருந்தாங்கன்னா அடிமைப்படுத்தப்பட்ட நிலை, நொண்டியான நிலை, சேர்த்து கொள்வார் யாரும் இல்லாத தள்ளப்பட்ட நிலை. இந்த நிலையில் தலை குனிந்து வெட்கத்தோடு இருந்த அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் வைராக்கியமாக சொல்கிறாரு, உங்களை வெட்கம் அனுபவித்த அதே இடத்துல புகழ்ச்சியாய் வைப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பிரதர் அண்ட் சிஸ்டர், சொல்கிற வார்த்தை நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் கேட்பது வெறும் சொற்பொழிவு அல்ல, என் வாழ்வில் நடக்கக்கூடிய ஜீவனுள்ள வார்த்தைகள். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வெறுமையான, அவமானமான, நிந்தையான நிலையில் இருக்கிறீர்கள் என்றதை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம மறந்துடலாம் நம்ம கடந்து வந்த பாதையை. சிலர் நம்மளை பற்றி கேவலமாக பேசந்த நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? மறந்துருக்கலாம். சிலருக்கெல்லாம் இருக்குது பாருங்க, அவங்களுக்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி கற்பத்தில் இருக்கும்போது என்ன பேசினாங்களோ அதை கூட சிலரெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க பாருங்கள், இன்னைக்கு காலையில் நேற்று நைட்டு என்னப்பா சாப்பிட்டேன்னா கூட அப்படியே தலையை சொறிகிறவங்க. நீங்களும் நானும் கடந்து வந்த பாதைகளை மறக்கலாம், மனிதர்கள் இகழ்வாய் நிந்தனையாய் பேசின வார்த்தைகளை மறக்கலாம். கர்த்தருடைய வைராக்கியம், நாம் எங்கே வெட்கப்பட்டு நின்றோமோ அந்த இடத்தை கர்த்தர் பின் பண்ணி வைத்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. லொக்கேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நீங்கள் லொக்கேஷனில் போனீங்களோ அங்கெல்லாம் லொக்கேஷனில் பின் பண்ணி இருக்கும் நீ போன இடம் இதெல்லாம் அப்படின்னு. லொக்கேஷன் கூகுள் மேப் என்ன பண்ணும், நமக்கு என்ன பண்ணும், மெயில் அனுப்பும். நீ இந்த மாதம் இந்தந்த இடங்களுக்கெல்லாம் லொக்கேஷனில் போயிருக்கிறன்னு ஒரு சாதாரண ஒரு கருவியே நம்ம எங்கெங்கெல்லாம் போகணுன்றதை கவனிக்குமானால், நம்மை படைத்த தேவன் எங்கெங்கெல்லாம் நாம் அவமானப்பட்டோமோ, எங்கெல்லாம் நாம் தலை குனிந்து நின்றோமோ பின் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த இடங்களில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நம்மை தலை நிமிரச் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கே மகிமை. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும். அன்பானவர்களை, சகல தேசம்னா என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு ஒரு தேசத்தை கர்த்தர் கொடுத்தார் இல்லையா? அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம், செழிப்பான தேசம். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசம்னு எந்த காலத்தை சொல்றார்? பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு போன பின்பு அதற்கடுத்த காலம் தான் இந்த வசனம் சொல்லப்படுகிற காலம். அப்படின்னா அவங்க வனாந்தரத்தில் இருக்கும்போது சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவங்க சொந்த தேசத்தில் நல்ல நிலம், நல்ல வீடு, நல்ல வசதின்னு வாழ்ந்த அவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எந்தெந்த தேசத்தில் வெட்கம் அனுபவித்தீர்களோ. என்னப்பா பாயிண்ட் அது? என்ன அர்த்தம்? சாத்தான் என்ன செய்தான் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் சுகமாய் ஒரு வீட்டிலே, ஒரு தேசத்திலே, ஒரு ஊரிலே குடியிருக்க முடியாதபடி அவர்களை சிதறடித்தான். பல தேசங்களுக்கு அவர்களை சிதறடித்தான். சிதறி போனவர்கள் 2 பேர் ஒன்றாக போக முடியாதபடி 2 பேரை பிரித்து தனித்து சிதறடித்தான். அதான் தள்ளுண்டவள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த சப்போர்ட்டும் கிடையாது. பிரதர் அண்ட் சிஸ்டர், சில நேரம் பிரச்சனையை குடும்பத்தில், வேலையில் எப்படி கொண்டு வரான் தெரியுங்களா? நீங்க ஊரையே காலி பண்ணிட்டு போயிடணும். இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது. அவமானம். குடும்பத்தில் எப்படி பிரச்சனை கொண்டு வரானா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டும் இருக்கக்கூடாது. சிதறடிக்கிறான் சாத்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் சொந்த தேசத்தில் பாலும் தேனும் ஓடுகிற அந்த செழிப்பான தேசத்தில் சுகமாய் இருக்க முடியாதபடி அலைக்கழிக்கப்பட்டார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள். பூமியில எங்கெங்கெல்லாம் தீவுகள் இருக்கிறதோ, நாடுகள் இருக்கிறதோ, அங்கெல்லாம் பயந்து சிதறி ஓடி ஒளிந்து கொள்ளுகிற அளவுக்கு தேவனது ஜனங்களுக்கு அவ்வளவு தீங்கை சாத்தான் கொண்டு வந்தான். கவனி சகோதரனே, சகோதரியே, எந்தெந்த தேசங்களிலே தேவ ஜனங்கள் போய் கண்ணீரோடு இருந்தார்களோ அவர்கள் கர்த்தரை மறக்கவில்லை. அந்த தேசத்தில் இருந்தாலும் அந்த தேசத்திலிருந்து ஆலயம் எங்கே இருக்கிறதோ அந்த திசையை நோக்கி அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். இந்த நேரத்தில் நான் ஆலயத்துக்கு போவேனே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதிக்க வேண்டுமே, ஆனால் சாத்தான் என்னை இப்படி அலைய வைக்கிறானே. அவர்களுடைய கண்கள் அந்த எருசலேமை நோக்கி, தேவனை நோக்கி கதறி கொண்டிருக்கும். கண்களிலிருந்து தாரை தாரை தண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கும். அவமானங்கள், நிந்தனைகள், அடிமைத்தனங்கள், கண்ணீரோடு கூட வாழ்ந்ததை கர்த்தர் பார்த்தார். பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒன்று சொல்கிறேன் நான். 2வது குறிப்பு போகிறதுக்கு முன்னாடி, ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் கடந்து போகிற பாதை ஏன் உங்கள் சரீரத்தின் பாதியாகிய கணவனுக்கோ மனைவிக்கோ கூட தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட உங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை படைத்த கர்த்தர் உங்கள் இருதயம் உடையும் போது, நீங்கள் கலங்கும் போது, நீங்கள் எந்த இடத்தில், எந்த தேசத்தில், எந்த சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறீர்களோ அங்கே இருந்து கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சகல தேசங்கள் என்கிறது நமக்கு கிடையாது. எந்த தெரு உன்னை தூஷணமாய் பேசினது, எந்த வாய் உன்னை நிந்தித்தது, வேலை ஸ்தலத்தில் எவ்வளவு நீ ஒடுக்கப்பட்டாய், குடும்பத்தில் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி எவ்வளவு நீ அவமானப்படுத்தப்பட்டாய், கர்த்தர் பின் பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், ஆணித்தரமாய் சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த 2026 துவக்கத்தில் என்னுடைய அண்ணன் ஃபோன் பண்ணி போய் பாடுறான்னு சொன்னது அந்த அம்மாவுக்காக இல்லை, எனக்காக. உன்னை நான் எந்த அளவுக்கு புகழ்ச்சியில் சிறந்திருக்கும்படி வைத்திருக்கிறேன், நீயே போய் பார். ஒரு நாள் கேவலமாய் பேசின உன்னுடைய நண்பன் இப்பொழுது உன்னை குறித்து என்ன பேசுகிறான், நீயே கேள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் வெட்கம் அனுபவித்த அந்த இடங்களில், ஹல்லேலூயா, அது வேலை ஸ்தலமாக இருந்தாலும், தெருவாக இருந்தாலும், சொந்த பந்தமாக இருந்தாலும், ஆண்டவருடைய நாமத்தை நல்லா சொல்கிறேன்,
உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் கொண்டு வருவார். நீங்கள் சிறுமைப்பட்ட காலங்கள், நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள், இந்த ஆண்டு மகிழ்ச்சி துவங்குகிற ஆண்டு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற ஆண்டு. ஹல்லேலூயா. தேவனது ஜனங்கள் ஒன்றை செய்தார்கள். எங்கே சிதறடிக்கப்பட்டாலும் அங்கே இருந்து சபையை நோக்கி பார்த்தார்கள். அவருடைய கண்கள் தேவாலயத்தை நோக்கி இருக்கும். ஆண்டவரை உம்மை ஆராதிக்க முடியவில்லையே, உம்முடைய ஆலயத்துக்கு வர முடியவில்லையே, இவ்வளவு வேதனையாக நாங்கள் இருக்கிறோமே. உங்கள் உள்ளங்கள் அங்கலாய் கட்டும். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியாதபடி சத்துரு உங்களை, உங்களுடைய குடும்பத்தை தடை செய்து வைத்திருக்கிறானா, அந்தந்த இடங்களில் லாக் ஆகிடாதீங்க. அங்கே உங்கள் உடம்பு இருந்தாலும் உங்களுடைய மனம், உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய ஆவி சபைக்கு நேராக இருப்பதாக ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. உங்களை புகழ்ச்சியிலே நான் சிறந்திருக்க செய்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த 2026 நிந்தை புரட்டப்படும், அவமானங்கள் மாறும், காரியத்தை மாறுதலாய் கர்த்தர் முடிய பண்ணுவார். புகழ்ச்சி உண்டாவதற்கு சூழ்நிலையே இல்லாவிட்டாலும் புகழ்ச்சி உண்டாகும்படி கர்த்தர் காரியங்களை சிருஷ்டிப்பார். இரண்டாவது குறிப்பு, கீர்த்தி உண்டாக்க செய்வேன். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி. இந்த புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். பைபிளில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் இதுக்கு இருக்கிறது. இது மூணும் ஒன்றா சேர்ந்து வரும். ஒரு சில இடத்துல மகிமைன்ற இடம் வருது கனமாக மாறி இருக்கும், புகழ்ச்சின்ற இடம் துதியாக மாறி இருக்கும். ஆனால் அர்த்தம் ஒன்று தான். புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை என்ற வார்த்தை சேர்ந்திருக்கும். தம்முடைய ஜனங்களை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். அன்பானவர்களே, கீர்த்தின்னா என்ன தெரியுங்களா? கீர்த்தி அப்படின்னா அவருடைய கீர்த்தி பரவிற்று அப்படின்னு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கீர்த்தின்னா என்னன்னா எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி செய்கிற காரியம். ஒரு காரியத்தை பற்றி ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுவாங்க, டே இது உலகறிந்த காரியம்டா, உலகம் ஃபுல்லாக தெரிஞ்ச காரியம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. உலகெல்லாம் தெரிஞ்ச காரியம் அல்ல, ஆனால் எல்லாருக்குமே இது தெரியும். அதுதான் கீர்த்தி. கீர்த்தி என்றால் என்னன்னா, நம்ம யாருன்னே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நாம் யார் என்று அநேகர் அறிந்து கொள்ளும்படி செய்கிறவர் நமது கர்த்தர். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன், சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். ஒரு முறை ஒரு போஸ்ட்மேன் எனக்கு கால் பண்ணார். 15 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கும். போஸ்ட்மேன் கால் பண்ணி, சார் உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கிறது அப்படின்னார். அப்படியா, கொடுங்க அப்படின்னு பார்த்தா அந்த கவரில் எழுதப்பட்டிருக்கிறது கே சாம் நப்தலி, வேலூர். அவ்வளோதான், 2 லைன் தாங்க. கே சாம் நப்தலி, இவ்வளோ பெரிய பட்டணத்தில், அதில் ஃபோன் நம்பர் கூட கிடையாது. அந்த போஸ்ட்மேன் ஏற்கனவே எனக்கு பழக்கமானவர் தான். கே சாம் நப்தலி, வேலூர் 632008ன்னு போட்டிருந்தா கூட இந்த ஊருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், வந்திருக்கும். ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் நிற்குது அந்த கவர். ஆனால் கே சாம் நப்தலின்னு ஒன்று, இவர் என் ஊரை தான் சேர்ந்ததை கொடுங்க. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு நாள் இதே வேலூரில் அட்ரஸ் இல்லை, தின்னதான் படுக்க, சில நேரம் பஸ் ஸ்டாண்டில், சில நேரம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் ரெஸ்டிங் பிளேஸ். ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு பேர் கவர் வீட்டுக்கு வந்துடுச்சு. பிரைஸ் லார்ட், ஆமென். கீர்த்தியில் சிறந்திருக்கும்படி செய்வேன். பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த 2026 நீ யாருனே தெரியாத சூழ்நிலையை கர்த்தர் மாற்றப் போகிறார். நீ இன்னார் என்பதை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உன்னை உயர்த்தப் போகிறார். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே நாமத்தை உயர்த்துகிறனப்பா. ஆண்டவரே, என்னை உயர்த்துவது என்பது உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு. ஆண்டவரே அப்பா, நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், கீர்த்தியிலே உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் சொல்றார், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னுடைய பேரை எல்லாரும் அறியும்படி செய்வேன். ஒன்றுமே இல்லாமல் எம்டியாக தொடங்கினவனுடைய வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு ஆபிரகாம், முழு உலகமே அவனுடைய பேரில் தான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான சகோதரனை, சகோதரியே, இது கற்பனை செய்தி அல்ல. உங்கள் வாழ்வில் நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் சுதந்திரிக்கிற செய்தி. கீர்த்தியிலே உங்களை கர்த்தர் புகழ்ந்திருக்க செய்ய போகிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க. எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கொண்டிருக்கிற பாதை வனாந்தரம். இன்றைக்கு சாலை வசதிகள் மிகவும் பெருகி இருக்கிறது.
நல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் வாகனங்கள், நல்ல கார் இருக்கிறது, பஸ்ஸுன்னா கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணக்கூடிய பஸ்ஸஸ் இருக்கிறது, ட்ரெயின் இருக்கிறது, ஃப்ளைட் இருக்கிறது, எவ்வளவு சாலை வசதிகள், பிரயாண வசதிகள், வாகன வசதிகள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணம், வனாந்தரத்தில் எந்த வசதியும் கிடையாது. கொஞ்சம் நம்ம ட்ராவல் பண்ணோம்னாவே கொஞ்சம் தூரம் எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா அப்பா அப்படின்னு ரொம்ப டயர்டாக சேரை தேடுறோம். சில நேரம் பெட்ரூம்க்கே போய் தலைக்காணி போட்டு என்ன பண்ணிடுறோம், அப்பா ரொம்ப டயர்டாகி போச்சு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணதுக்கே. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் நாளெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க. காலையில் ட்ராவல் தொடங்கினாங்கன்னா ஈவினிங் தான் ட்ராவலை முடிப்பாங்க. எந்த வெஹிக்கிள் கிடையாது, நடந்தே பிரயாணம். கொஞ்சம் நிழலில் உட்கார்றதுக்கு இடமே கிடையாது. அந்த இடம் என்னது, வனாந்தரம். இப்படிப்பட்ட இடத்துல பிரயாணம் செஞ்சிட்ருக்குறாங்க. சில டைம் நம்ம பிரயாணம் பண்ணோம்னா அந்த வாகனத்தில் பார்த்திங்கன்னா வயதானவர்கள் உட்காரும் இடம், கர்ப்பிணி பெண்கள் உட்காருகிற இடம், கை குழந்தைகளை வச்சுட்டு இருக்கிறவங்க உட்காருகிற இடம், எல்லாமே அங்கே அவங்களுக்குன்னு தனித்தனி சீட் இருக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணுறது ஒன்லி நல்ல யூத்தா, சிஏ கேம்புக்கு போன மாதிரி வாலிபர்களாக போனாங்க. வயதான தாத்தா பாட்டிக்கு முதற்கொண்டு கை குழந்தைகள், கர்ப்பிணிகள் எல்லாருமே, பெண்கள் எல்லாருமே அதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த ஸ்பெஷல் சீட் கிடையாது. கவனிக்கிறீங்களா பிரதர் சிஸ்டர்? வனாந்தரம், எல்லாருக்குமே சமம். வெயில், சரியான சாப்பாடு கிடையாது, குடிக்க தண்ணீர் கிடையாது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எவ்வளவு பலவீனமான ஒரு கூட்டமாக இருக்கும் இவங்கன்னு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் ஒரு தட்டுனாவே போதும், அவ்வளோதான். இவங்க என்ன ஆகிடுவாங்க, அப்படியே விழுந்தாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. இப்படிப்பட்ட அற்பமான கூட்டம், பலவீனமான கூட்டம். கீர்த்தியிலே சிறந்திருக்க செய்வேன் என்று சொன்ன தேவன் தம்முடைய ஜனத்தை ஒரு பரிதாபமான கூட்டத்தா உலகத்துக்கு காட்டலை. எப்படி காட்டுறார் பாருங்க. என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வேகமாக வாசிக்கலாம். ஜனங்கள் ஏராளமாயிருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கம் அடைந்து மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்வது போல இப்பொழுது இந்த ஜனக்கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவரையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாய் இருந்தான். வனாந்தரத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எங்க தங்குவார்கள் என்றால், எங்க சமபூமி வருதோ, பிளைன் பிளேஸ். ஏன்னா அவங்க தங்க முடியாதபடி மலைகள், குன்றுகள் இப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல தங்க முடியாது. ஸோ சமபூமி எங்கே இருக்குதோ அங்கே தங்குவார்கள். பிரயாணம் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு சமபூமியை பார்க்குறாங்க. அந்த சமபூமியில் கொஞ்சம் இளைப்பாறலான்னு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த சமபூமிக்கு பக்கத்தில் தான் மோவாப் தேசம் இருக்கிறது. அந்த மோவாப் தேசத்தின் ராஜா பாலாக். கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாலாக் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. இங்கே ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அந்த ஜனக்கூட்டம் எப்படிப்பட்டது, மாடு வெளியின் புல்லை மேய்வது போல நம்மளை மேய்ந்து போட்டுரும். மாடு போச்சுன்னா அந்த பசும்புலெல்லாம் இருக்கிற இடம் எவ்வளோ செழிப்பு அழகா இருக்குதோ அந்த இடத்த ஒண்ணுமில்லாம வெட்டாந்தரையா மாத்திடுதோ. இந்த ஜனக்கூட்டம் எங்கெங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் அந்த ஜனங்களை, அந்த தேசத்தை வெறுமையாக்கி போட்டு விடுவார்கள். கவனிக்கிறீர்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? சாப்பிட சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பிளேஸ் கிடையாது, அப்படியே பலவீனமாக அப்படியே நடந்து வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் அவர்களை குறித்த கீர்த்தி அடுத்த தேசத்தில் எப்படி பேசுகிறாங்கன்னா, மாடு புல்ல மேய்கிறது போல இவர்கள் மேய்ந்து போட்டு விடுவார்கள். அடுத்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஜனக்கூட்டம். இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? பூமியின் விசாலத்தை மூடுகிற கூட்டம். அன்பானவர்களே, உலக ஜனத்தொகையில் பெரிய பெரிய ஜனக்கூட்டத்தை வச்சுட்டு இருக்கிற தேசங்கள் இருக்குது. சீனாவா இந்தியாவான்னு இப்போ ஒரு போட்டி இருக்குது. யார் ஓவர்டேக் பண்ணலான்ட்டு போட்டி இருக்குது. ஒருத்தன் குறைக்கணுன்றான், ஒருத்தன் இன்க்ரீஸ் பண்ணணுன்றான். சரி, என்னென்ன நடந்துக்கிட்டோம். ஆனால் உலகத்திலேயே சின்ன நாடு, அந்த சின்ன நாட்டில் கொஞ்சம் ஜனம். ஆனால் அந்த ஜனத்தை பற்றி மோவாப் ராஜா சொல்கிறான், பூமியின் விசாலத்தை மூடுகிற கூட்டம். கவனிக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. பலவீனமா பரிதாபமா வருகிற கூட்டத்தை பத்தி சொல்றோம். மாடு புல்ல மேய்கிறது போல இது வந்துச்சுன்னா ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க. எவ்வளவு பெரிய கீர்த்தியை கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்களும் நானும் நம்மளை குறித்து மட்டமாக நினச்சிட்டு இருக்கிறோம். நான் போய் என்ன அற்பமானவன், கிதியோன் சொல்கிறது போல உதவாதவன், எளியவன், சிறியவன். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ யார் தெரியுமா? பராக்கிரமசாலி. உன்னை குறித்து நான் எப்படி வச்சுருக்கிறேன் தெரியுமா? நீ போனா ஒரு மனுஷனை அடிக்கிறது போல ஒட்டுமொத்த தேசத்தையே நீ அடிக்கிறவன்னு உன்னை பொறுத்து கீர்த்தியை வைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க.
இன்றைக்கும் அரசாங்கம் கிறிஸ்தவர்களை பார்த்தா பயப்படுதுங்க. மைனாரிட்டி தானுங்க. ஏங்க மெஜாரிட்டி யாருப்பா? கிறிஸ்டியன் எத்தனை பர்சன்டேஜ்? இவங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு கீர்த்தியை கொஞ்சம் தூக்கி வைத்திருக்கிறார். கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்களேன். அன்பானவர்களே, நீங்கள் யோசுவா புஸ்தகம், நியாயாதிபதிகள் புஸ்தகம்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு டைம் இல்லை எல்லாவற்றையும் வாசிப்பதற்கு. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார். உங்களை குறித்து தேசத்து குடிகளெல்லாம் சோர்ந்து போனார்கள். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது சமுத்திரத்தை பிரிஞ்சு போக வைத்தீங்க, யோர்தான ராஜாவை சங்காரம் பண்ணீங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட போது எங்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எங்களுடைய எல்லாருடைய தைரியமும் என்ன ஆயிற்று? அற்று போயிற்று. யார்ப்பா சொல்றது? ராகாப். ஒரு பெரிய எரியோ மதில். உலகத்தில் எவன் வந்தாலும் இந்த எரியோவை வீழ்த்த முடியாது. பெரிய சீன பெருஞ்சுவரை காட்டிலும் பெரிய ஜைஜாண்டிக்காக கட்டி வச்சிருக்கிறதா எரிகோ மதில். அந்த ராஜா கட்டி வச்சிருக்கிறா. உலகத்தில் எவ்வளோ பெரிய பீரங்கினை கொண்டு வரட்டும், எவ்வளோ பெரிய படம்னா வரட்டும், என் தேசத்தை என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த தேசத்து குடிகளெல்லாம் இருதையெல்லாம் கரைந்து போயிடுச்சான். அவங்களெல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்களா. யார்ப்பா வந்திருக்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். ஆமேன்னு சொல்லுங்க. அவர்களை குறித்து கீர்த்தியை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார்? பிரதர் அண்ட் சிஸ்டர், நான் புத்தாண்டு ஆராதனையில் சொன்னேன், கொஞ்சம் உங்களை குறித்து வெளியே என்ன பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க. உங்களை குறித்து நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுகிறீங்க பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. அம்மா அப்பா பேசுகிறீங்க பாருங்கள், பிள்ளைங்க பேசுகிறீங்க பாருங்கள், எப்படி பேசுகிறீங்க? நாங்கள்லாம் என்னத்துக்கு வாழ்கிறோம், நம்மளாம் குடும்பம் என்னத்துக்கு இருக்குது, செத்தா நல்லா இருக்கும், இப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை குறித்து வெளியே என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அப்படின்னு நான் ஆராதனையில் சொன்னேன். கீர்த்தியை கர்த்தர் சுற்றிலும் எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. இன்றைக்கும் அருமையானவர்களே, நீங்கள் உங்களை குறித்து நீங்கள் நினைக்கிறது சாதாரணமாக இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை குறித்து மற்ற இடங்களில் எப்படி பேசும்படி வைத்திருக்கிறார்னா, வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், உங்களை மேன்மையாக தான் வைத்திருக்கிறார். கீர்த்தி சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமேன்னு சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணுற தப்பு தாங்க நம்ம பண்ணுறோம். இந்த ஒரு வசனத்தை வாசிட்டு 3வது குறிப்புக்கு போகலாம். 14ஆம் அதிகாரம் என்னாகமம் 2ஆம் வசனம். இஸ்ரவேல் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்துப்போமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம். 22ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி மோவாப் ராஜா சொல்றான், போல காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவங்க கிட்ட இருக்குது. மாடு புல்ல மேய்றது போல அவங்க என்னத்தையும் மேய்ஞ்சு போட்டுறாங்க. அவங்கள பற்றி உயர்த்தி பேசிட்டு இருக்கிறான். ஆனால் அதுக்கு முந்தின அதிகாரங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பற்றி பேசுகிறாங்க. என்னத்துக்கு எங்களை இப்படி ஆலய பண்ணுறேன், வனாந்திரத்திலேயே செத்து போயிருந்தோம்னா நலமாக இருக்கும். அன்பானவர்களே, எத்தனை முறை நீங்களும் நானும் இப்படி பேசியிருக்கிறோம்? நம்மளை குறித்து கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார், கீர்த்தியிலே சிறந்திருக்கும்படி வைத்திருக்கிறார். ஆமென். இதுவரைக்கும் உயர்த்தினவர் இந்த 2026 சொல்கிறார், இன்னும் நான் உன்னை கீர்த்தியிலே சிறந்திருக்க பண்ணுவேன். ஆமென். ஆனால் நீங்களும் நானும் இந்த வருஷ தொடக்கத்திலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னத்துக்கு நம்ம வாழ்கிறோம், செத்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கையாக இது, இதெல்லாம் ஒரு குடும்பமாக இது, இதெல்லாம் ஒரு பொழப்பாக இது. அன்பானவர்களே, நீங்கள் பேசுவது தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட பேசினாலும் சரி, உங்களுக்குள்ளே பேசிக்கினாலும் சரி, தேவன் இந்த முறுமுறுப்பின் சத்தத்தை கேட்டு துக்கப்படுகிறார். உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தப்பு போலவே நம்மளும் செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் நம்ம சொல்ல போகிறோம், சேனைகளின் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார். நான் ஒருபோதும் பயப்படவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த ஆராதனை தொடங்கும் போது பெல் அடித்தது, வசனம் சொன்னது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் எதற்கும் பயப்படேன். ஆமென். நம்ம பட்சத்தில் ஆண்டவர் இருக்கிறாருங்க. நம்ம ரொம்ப டிக்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம், மட்டமாக நினச்சிட்ருக்குறோம். ஆனால் உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்கள் எல்லாரை காட்டிலும் கீர்த்தியில் சிறந்திருக்க வைத்திருக்கிறார். அப்படியே நம்ம அறிக்கையிடுவோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நிச்சயமாகவே தேவன் நம்மை இன்னும் கீர்த்தியிலே சிறந்திருக்கும்படி ஆசீர்வதிப்பார். கடைசி குறிப்பு, மகிமையில் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன்.
இந்த பாயிண்ட்டுக்கு நான் எடுத்து வச்ச வசனத்தை பாஸ்டர் ராஜீவ் 4ஆம் தேதி பேசிட்டார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து, எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி, எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அருமையானவர்களே, நான் வேற ஒரு பாயிண்டோடு உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். வேதத்தில் மகிமை என்பது பிரகாசத்தை குறிக்கிறது. ஷைனிங் என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்குது. பிரகாசம், வெளிச்சம். இருள எந்த சிறப்பும் கிடையாதுங்க. இருள எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கவே நடக்காது. ஆனால் வெளிச்சம்தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. வெளியே இருக்கிற தாவரங்கள் உட்பட, மிருக ஜீவன்கள் உட்பட, நம்முடைய வாழ்க்கை, இந்த அண்ட சராசரங்கள் இயங்குவது எல்லாமே எதன் அடிப்படையில் என்றால் அந்த வெளிச்சத்தின்தால் அது அந்த ஆசீர்வாதத்துக்கான மூலக்கூறுகள் இருக்கிறது. அருமையானவர்கள், நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பூமியை சீர்படுத்த விரும்பினார். கெட்டுப்போன இந்த பூமியை அழகாக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்பட்டார். அழகாக்கணும்னு விருப்பப்பட்ட ஆண்டவர் முதல்ல ஆண்டவர் என்ன வேலை செய்கிறார்னா, வெளிச்சம் உண்டாக கடவுது. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்னத்தை கொண்டு வந்தார்னா, வெளிச்சத்தை கொண்டு வந்தார். வெளிச்சம் வந்துட்ட பின்னாடி தான் சூரியன், செடி கொடிகள், வனாந்தரம், பூமி, கடல், மரம், செடி கொடிகள் அல்லது ஜீவ ஜந்துக்கள், மனிதனை படைத்தது எல்லாமே அதுக்கு அடுத்து தான். அப்போ இந்த வெளிச்சம் தான் ஆசீர்வாதத்தின் மூலக்கூறுகள். கவனிக்கிறீர்களா? ஆமென் சொல்லுங்க. உங்களை மகிமையில் சிறந்திருக்க பண்ணுவேன் என்பதற்கு அர்த்தத்தை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வெளிச்சம் தான் சகல ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. அப்படியானால் தேவன் நம்மை இந்த நாளில் மகிமையில் சிறந்திருக்க பண்ணுவேன் என்றால் என்ன அர்த்தம்னா, நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக நம்மை மாற்றப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கொஞ்சம் சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். நான் எனக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாக இல்லை, நான் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். ஆமென். இந்த 3 குறிப்பையும் ஆபிரகாமுக்குள்ள நல்லா பொறுத்தலாங்க. பேரை பெருமைப்படுத்துவேன், புகழ்ச்சி கொண்டு வருவேன். அதுக்கடுத்து, உன்னால பூமியில் உள்ள சகல வம்சங்களும் நீதான் ஆசீர்வாதத்தின் ஊற்று. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? குடும்பத்திலையும் சரி, சபையிலையும் சரி, தேசத்திலையும் சரி, நீ பரிதாபமா வந்து உட்கார்ந்துட்டு இல்ல, உன்னை கொண்டுதான் கர்த்தர் ஆசீர்வாதமான வாசல்களை திறக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்றார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மனிதர்கள் உங்களுடைய நற்கிரிகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக என்ன பண்ணணும்? பிரகாசிக்கணும். அந்த பிரகாசத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அந்த ஃபைனல் பாயிண்ட் முக்கியமாக நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன், கவனிங்க. இந்த பிரகாசத்துக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி விருப்பப்படுறேன். சந்திரன் இருக்கு இல்லைங்களா, மூன். அந்த சந்திரனுக்குள்ள எந்த ஒரு பிரகாசிக்கும் தன்மை கிடையாது. சந்திரன் சாதாரண ஒரு நிலம்தான், ஒரு ஒரு மலைகள் நிறைந்த ஒரு இடம் தான். அதுக்குள்ள எந்த பிரகாசமும் கிடையாது. அப்போ அந்த சந்திரன் எப்படி பிரகாசிக்கிறது என்றால், சூரியனுடைய வெப்பத்தை, அந்த வெளிச்சத்தை உள்வாங்கி கொண்டு சந்திரன் இரவில் என்ன செய்கிறது? வெளிச்சத்தை கொடுக்கிறது. அப்போ சந்திரனுடைய வெளிச்சத்துக்கு காரணம் அந்த சூரியனுடைய பிரகாசம். நாமும் இன்றைக்கு பிரகாசிக்கணும்னா நீதியின் சூரியனாகிய கர்த்தர் அவர் நம்ம மேலே பிரகாசிப்பார்னா, நம்ம வீட்டுக்கும் சரி, ஊருக்கும் சரி ஒரு சுடர்களாக இருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை பார்க்கணும். பிரச்சனை என்கிற இருள், பாவம் என்கிற இருள், அவர்களெல்லாம் நம்மளை பார்த்து இயேசுவே மெய்யான தேவன் அறிந்து கொள்ளணும்னா நாம வெளிச்சமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம இருளில் இருப்போமானால் அது சரியல்ல. ஆண்டவர் இந்த 2026 சொல்றார், ஒரு பாவம் என்கிற இருள் உங்ககிட்ட இருக்குமானால், பின்மாற்றம் அல்லது அவிசுவாசம், இப்படிப்பட்ட இருளுக்குள்ள நீங்க சிக்கிட்டு இருப்பீங்கன்னா, உங்களை இந்த வருஷம் நான் பிரகாசிக்க பண்ணுவேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனை முறை மன்னிச்சு கரத்தை பிடிச்சு, நீ எனக்குரியவன், என் வேலையை நீ செய்யணும். ஆமென் சொல்லுங்க. எனக்காக நீ செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்கிற ஆண்டாக இருக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அன்பானவர்களே, நான் கடைசியாக முடிக்கிற இந்த நேரத்தில் ஒரு குறிப்போடு முடிக்க விருப்பப்படுறேன். வேதத்தில் புகழ்ச்சி, கீர்த்தி, அதுக்கடுத்து மகிமை. இந்த புகழ்ச்சியும் கீர்த்தியும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். உன் பேருக்கு ஒரு புகழ்ச்சி, உன்னை புகழ்ந்து பேசும்படி, நீ பல இடங்களில் நீ யாருன்னு அறியும்படி இதெல்லாம் கொண்டு வரார். ஆனால் மகிமையை மூலமாக ஆண்டவர் தான் பெற்றுக்கொள்ளும்படி விரும்புகிறார். மகிமை, நீங்கள் வெளிச்சமாக இருந்தாலும் அந்த வெளிச்சத்தின் மூலமாக உங்கள் மூலமாக யாரை பார்க்கணுன்னா இயேசுவை பார்க்கணும். ஹல்லேலூயா.
சபையில் இருக்கிறவங்க மனிதர்கள்கிட்ட வந்துடக்கூடாது. ஒரு பாஸ்டர் அல்லது ஒரு விசுவாசியோ யாரோ ஒருத்தர் தன் பக்கமாக இழுக்கக்கூடாது யாரையும். சபைக்கு நீங்கள் அழைத்து வருகிறீர்களா? சுவிசேஷத்தை சொல்லுகிறீர்களா? இயேசுவே மெய்யான தேவன், ஹல்லேலூயா, அவரே பிரகாசிக்கிற ஒரு தீபம். மகிமை யாருக்கு போயணும்னா கர்த்தருக்கு போயிடணும். உங்களுக்கு மகிமையை கொடுத்து உங்களை சிறப்பாக்குவார், பிரகாசிக்க செய்வார். ஆனால் உங்களுடைய வேலை என்னன்னா அந்த மகிமையை தூக்கின்னு போய் கர்த்தர்கிட்ட கொடுத்துடணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புகழ்ச்சியும் இந்த கீர்த்தியும் பிரகாசத்தையும் பெற்றவர்கள் வேதத்தில் உண்டு, திருஷ்டாந்தங்கள் உண்டு. ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த மகிமையை தங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க, கர்த்தர் பக்கமாக போகலை. உதாரணத்துக்கு சாலமோன் ராஜா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுடைய புகழ்ச்சி, சேபாவின் ராஜஸ்திரி வந்து பார்க்குறா, கீர்த்தி பரவிச்சு, அவனை புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆனால் அவன் நல்ல உயர்ந்த நிலையில் வந்த பின்னாடி மகிமையை கர்த்தருக்கு கொடுக்கல, தேவனுக்காக அவன் தன்னை அர்ப்பணிக்கல. சவுல் ராஜா கழுதையை தேட போனவன், அவனை தூக்கின்னு வந்து ஆண்டவர் சிங்காசனத்தில் வச்சார். ஒன்றும் இல்லாதவர்களை தூக்கின்னு வந்து ஆண்டவர் உயரத்தில் மேன்மையில் கொண்டு வந்து வைக்கிறார். ஆனால் அந்த சவுல் ராஜா தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினானே தவிர ஆண்டவருக்கு பலிபீடத்தை கட்டலை. பிரதர் அண்ட் சிஸ்டர் கவனிங்க, புகழ்ச்சி வரும். ஆமென் சொல்லுங்க. இந்த 2026 உங்களை கர்த்தர் புகழ்ச்சியிலே கொண்டு வந்து நிறுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களை குறித்த கீர்த்தி பரவப் போகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆனால் இதற்குரிய கனம் மகிமை எல்லாம் நீர் மாத்திரமே. எனக்கு இல்லை ஆண்டவரே. இந்த சாலமோன் ராஜா, இந்த சவுல் ராஜா, இந்த 2 பேருக்கு நடுவில் ஒரு ராஜா இருந்தான், அவன் தாவீது ராஜா. அவன் சொல்கிறான், எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே சிறந்திருக்க பண்ணுகிற அந்த தேவனுக்கு முன்பதாக நம்முடைய முழங்கால முடக்கி நாம் சொல்லணும், எல்லா மகிமையும் உமக்கு ஆண்டவரே. நீர் என்னை ஒன்றும் இல்லாமையிலிருந்து இவ்வளவு நீர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீர், நீரே மகிமைப்படணும். இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை பார்க்கணுன்னா நான் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கிற ஒரு சுடரை போல இருக்கணும், ஒரு மகிமையின் பாத்திரமா, பிரகாசிக்கிற பாத்திரமா இருக்கணும். ஏசாயாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முழங்காற் படியிடலாமா? அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். கண்களை மூடி, ஒண்ணுமில்லாத நம்மளை கடந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்தார், உறுதியான இடத்தை கொடுப்பேன், அவனை ஆணியான முக்கியமான ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா கடாவுவேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆண்டு கர்த்தர் சொல்றார், அவனை புகழ்ச்சியிலேயும் கீர்த்தியிலேயும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். இதெல்லாம் நான் செய்வது எதற்காக தெரியுமா? அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருக்கணும், தேவனுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய பாத்திரமாக இருக்கணும். முழங்கார் படையிட்டு, ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு மகிமையை எடுத்துக்கொள்ளக்கூடாதப்பா. ஆண்டவரே எங்களுக்கு பணம் வரும், எங்களுக்கு புகழ் வரும், எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும், எங்களுக்கு நன்மைகள் வரும், எல்லாம் எங்களுக்குரியதல்ல, அது உம்முடைய நாமத்தின் மகிமைக்குரியது. கரங்களை தட்டி உம்முடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்குரியது. நீர் எங்களுக்கு கொடுக்கிற பணம், நீர் எங்களுக்கு கொடுக்கிற சுகம், நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஞானம், திறமை, தாளந்து, அது எங்களுக்குரியது மாத்திரமல்ல, நாங்கள் சுகமாய் வாழ்வதற்குரியது மாத்திரமல்ல, அது தேவனுக்கும் உரியது. தேவனே, எங்கள் பணத்தாலும் எங்களுடைய தாளந்துகளினாலும் எங்களுடைய சரீரத்தினாலும் உம்மை மகிமைப்படுத்த, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க கல்வாரி மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இயேசு மரணத்தின் மூலமா தான் இத்தனை பாக்கியம், இந்த மரணத்தின் மூலமா தான் இத்தனை நன்மை, இயேசுவின் மரணத்தின் மூலமா தான் இத்தனை புகழ்ச்சி, இத்தனை கீர்த்தி, இத்தனை மகிமை. ஆண்டவரே, இத்தனை பாக்கியத்தை பெற்ற ஜனமாகிய நாங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆண்டவரே. தகப்பனே, அற்பமாக இருந்த அந்த வனாந்தரத்தில் ஓடி போயிட்டு இருந்த அந்த கூட்டம், அற்பமான கூட்டம், அவங்க கூட நீர் வந்தீரப்பா. அவங்கள புகழ்ச்சியில் உயர்ந்திருக்க வைத்தீர், அவர்களை கீர்த்தி ஆண்டவரே உலகமெங்கும் பரவ வைத்தீர். ஆண்டவரே, அவர்களை மகிமையாய் நீர் ஆண்டவரே தேசத்தில் நிறுத்தினீர். ஆண்டவரே, எங்களுக்காக நாங்கள் வாழ்வோம்னா
அது நல்லதல்லப்பா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எங்களுடைய அற்பமான வாழ்வு கூட அற்புதமாக நீர் மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை சாதாரணமானது, ஒண்ணுமில்லாம இருந்தது, ஆனா எங்களை சிறந்தவர்களா மாற்றி இருக்கிறீர். இந்த ஆராதனையில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்க சிறுகணும், நீர் பெருகணும். ஒரு தீபத்தின் திரி எரிந்து பிரகாசிப்பது போல என்னை நீர் பிரகாசிக்க செய்தருளும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? என்னை பார்க்கிற இருளில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை கண்டுபிடிக்க வேண்டும். இயேசுவை அறிவிக்கிற ஒரு தீபமாய், வெளிச்சமாய் ஆண்டவரே நான் பிரகாசிக்க வேண்டும். புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை ஆண்டவரே எங்களை சிறந்திருக்க செய்கிற தேவனுடைய கரங்கள்ல சபையா, குடும்பமா, தனித்தனி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஹல்லேலூயா. அற்பமான வாழ்வு, அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தின் தீரியாய் எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி சேகம் கரைத்திடும் என்னை. கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சேகம். இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோ, இனியாவது திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோ, இனியாவது திருமுகம் காண. நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். சொல்லுங்க, நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோ உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை. கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். ரெண்டு கரங்களை உயர்த்தி நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். எங்களுக்கல்ல கர்த்தாவே, மகிமையை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த துதி எங்களுக்கு வேணாம். அந்த கேருப் எனக்கு வேணும்னு எடுத்தான், சாத்தானா விழுந்து போனா. சாலமோன், சவுல் மகிமையை ஆண்டவரே உயர்த்தின தேவனுக்கு உண்மை இல்லாம போனாங்க, பரிதாபமா முடிஞ்சு போனாங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நாங்கள் முதல்ல பாடின பாடின்படி எங்கள் ஆவி ஆண்டவரே பிரிகிற வரைக்கும், எங்கள் ஜீவன் இருக்கிற வரைக்கும், எங்களுடைய சுவாசம் இருக்கிற வரைக்கும் ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மையே உயர்த்தணும் ஆண்டவரே. உமக்கே மகிமையை செலுத்தணும். சபை ஆசீர்வதியும் ஆண்டவர். உலகம் இருளுக்குள் இருக்கிறது, சமுதாயம் இன்னும் வெளிச்சத்திற்காக அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருக்கிறது. எங்களை பார்க்கிறவர்கள் சபைக்குள் வரணும். எங்களுடைய வாழ்க்கை ஒரு வெளிச்சமாக ஆண்டவர் ஒரு சுடராக இருக்கணும். எங்களுக்காக மாத்திரம் வாழ்ந்துடக்கூடாதப்பா. புகழ்ச்சியை தருகிறீர், கீர்த்தியை தருகிறீர், இதுவரைக்கும் தந்திருக்கிறீர், இந்த வருடம் இன்னும் அதிகமாய் தரப்போகிறீர். ஆமென். ஆனால் எங்களுக்காக மாத்திரம் நாங்கள் வாழ்ந்து எங்கள் ஓட்டத்தை முடிஞ்சிடக்கூடாது. ரெண்டு கரங்களை உயர்த்தி எங்கள் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சபையில் ஆத்துமாக்கள் பெருகணும் ஆண்டவரே. எங்கள் மூலமா ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படணும். சபை ஆசீர்வதியும், கிருபைக்குள் மறைத்துக்கொள்ளும். வந்த ஒவ்வொருவரோடு உம்முடைய சமூகம் இருக்கட்டும் ஆண்டவரே. வருகிறதற்கு ஆண்டவரே தடைப்பட்டிருக்கிற மக்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்றோம். சபைக்கான வைராக்கி அவருடைய உள்ளத்தை பட்சிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் உலகம் ஆண்டவரே கர்த்தாவே மற்ற காரியங்கள் எல்லாம் ஒண்ணுமில்லாம போகட்டும். கர்த்தர் அவர்களுக்குள்ள பெருகட்டும்.
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.